வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் என்ன வீட்டில் ஒர்க்கு செஞ்சோம் அப்படிங்கிறது தாங்க ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது காலையில் டீ வச்சு குடிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கோழிங்களுக்கெல்லாம் சரி இரை போடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரிசி இதெல்லாம் களைஞ்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் களைஞ்சி அதுக்கப்புறம் கோழிக்கெல்லாம் இரை போட்டாச்சுங்க. நம்மளை இரை போடுறத பார்த்தாவே ஓடுறாங்க. இன்னமே கொஞ்சம் கோழிங்களுக்கெல்லாம் பயம் தெரியல போல் இருக்குதுங்க. இது ரோட்டு மேலேயே எல்லாம் வண்டியும் நிறையா இருக்குங்களா, அதனால் பார்த்தாவே எல்லாம் பயந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பாருங்கள், இரை போடுறதுக்கு இல்லாத அவன் ஒரு பக்கங்க. சரி, நேற்று சனிக்கிழமையும் வீடெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்ததுங்களா. நான் வீடெல்லாம் எப்படியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வலிச்சு விட்டுருவேங்க. ஏன்னா கருவாப்பையனும் வெளியிலையும் அது இதுவும் ஓடிட்டு வராங்களா, அவனும் வீட்டுக்குள்ளாரியே இருக்கிறாங்களா, அதனால் சரி வீடெல்லாம் கொஞ்சம் அழுக்காயிருங்களா, அதனால் டெய்லியுமே இல்லாட்டினா டெய்லியும் ஒரு தொடச்சி விட்றதுங்க. அப்படியே லேசாக தொடச்சி விட்டுங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளுடைய சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. என்ன வேலைன்னா, நம்ம ஜேசிபி கொஞ்ச நேரத்தில் அது குழியெல்லாம் பறித்து மண்ணெல்லாம் 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிடுச்சுங்க. ஆனால் நான் இந்த ஒரு அரை டிராக்டர் மண் அள்ளி கொட்டுறேங்க. 10 நாளாக அள்ளி கொட்டிகிட்டு இருக்குங்க. அது இன்னும் இருக்குதுங்க அப்படியே. இது அடுத்த நாள் காலையிலைங்க, ஞாயிற்றுக்கிழமை. சரி இன்றைக்கி பௌர்ணமி இல்லைங்களா, அதனால் சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுப்பு திட்டெல்லாம் துடைக்கலான்னு ரெடி பண்ணுங்க. சரி அதுக்கு முன்னால் தலைக்கு தேய்க்கிறதுக்கு இந்த பூந்தி கொட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டுங்க. அதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விட்டாவே போதுங்க. இல்லைன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்களா கூட திரும்ப காலையில் எழுந்திரிச்சி அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நான் அப்புறமா அது பண்ணுறதை காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஷாம்பு போடுறத விட இது போட்டோமா நல்லா இருக்குங்க. முடியும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. முடிக்கும் எந்த பாதிப்பும் அதிகமாக கொட்டுறது இல்லைங்க. அதனால் நாங்கள் இப்படியே பண்ணி டைம் இருந்தது அப்படின்னா அப்படி பண்ணிக்கலாங்க. இல்லாதப்போ அப்புறம் என்னங்க பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் ஷாம்பு போட்டு இது பண்ணிக்க வேண்டியதுங்க. சரி அடுப்பு திட்டெல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு துடைச்சிட்ருக்குங்க. வெளியே அடுப்புலையே கொஞ்சம் சமையல் செஞ்சுக்கிறோம் இல்லைங்களா காலையில் டைமெல்லாம். அதனால் சாயந்தரம் ஒரு டைம் தானே செய்கிறோம். அதனால் கொஞ்சம் அடுப்பு திட்டெல்லாம் அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்லைங்க. அப்படியே கொஞ்சம் தான் லைட்டாக அப்படியே ஒரு தொடச்சி விட்டுங்க. சோப்பு போட்டு ஒரு தேய்ச்சி விட்டு போட்டு ஒரு 2 டைம் துடைச்சாவே போதுங்க. ஆனால் இங்கே உள்ளாரையே சோறாகணும் அப்படின்னா இந்த அடுப்பு திட்டு துடைக்கிறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. எல்லாம் எங்கே தொட்டாலும் ஒரு மாதிரி இதாகவே இருக்குங்க. எப்படி உள்ளாரையே செஞ்சனாலுமே நான் டெய்லியுமே இதை துடைச்சி விட்டுருவேங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் வேலை கம்மிங்க. ஆனால் சமையல் செய்கிறவங்களுக்கு உள்ளாரையே செய்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இந்த அடுப்பு தட்டு துடைக்கிறதே நமக்கு பெரிய வேலைங்க. இதை துடைச்சி முடித்தாவே நமக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ண மாதிரிங்க. மீதி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இதுதான் நமக்கு அடுப்பு தட்டு துடைக்கிறது தான் பெரிய வேலையே. மேலே அப்படியே டைல்ஸையும் எல்லாம் ஒரு தொடச்சி விட்டாச்சுங்க லேசாக. அதிலெல்லாம் பெருசாக அழுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா மட்டும் ஒரு இதாக போட்டு ஒரு தொடச்சிட்டேங்க. தொடச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் சரி வீடியும் வலிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் லிக்விட்டும் ஊற்றிக்குவோங்க. கொஞ்சமாக தாங்க, டெய்லியும் துடைக்கிறதுனால அவ்வளோக்கா அழுக்கம் இருக்கிறது இல்லைங்களா, அந்த விம் லிக்விடே கொஞ்சம் ஊற்றிக்கிறதுங்க. அவ்வளோதாங்க தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா தலைக்கு தேய்க்கிறதுக்கு, அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு சொல்லி சொல்கிறேங்க. இந்த பூந்தி கொட்டை நம்ம வேவிச்சு வச்சுருக்குறீங்களா, அது கடலை மாவுங்க. கடையில் இருக்கு இல்லைங்களா கடலை மாவு,
அந்த கடலை மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாதம் வடித்த கஞ்சி தாங்க. இது அப்பயே சொன்னேங்க, இங்கே ரோட்டு மேலேயே இருக்கிறதுனால இப்பயே இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனாலயே வண்டியெல்லாம் நிறையா போகிறதுனால ஒரே சத்தத்தில் அது கேட்கலிங்க. அதனால் சரி அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதை சொல்லிட்டேங்க. அது பூந்தி கொட்டைங்க, சாதம் வடித்த கஞ்சிங்க, அப்புறம் கடலை மாவுங்க. இது 3 தாங்க. 3 போட்டுக்கிட்டுங்க. அது பூந்தி கொட்டையை மட்டும் நல்லா புழிஞ்சி ஒரு 2-3 டைம் ஊற்றிக்கிட்டால் போதுங்க. அதே நல்லா நுர வந்துடுங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டு கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், அதுவே எவ்வளோ நல்லா நுரையாக இருக்குன்னு. இது சும்மா ஈஸியாக சிம்பிளாக தாங்க இருக்கும். பெருசாலாம் நம்ம இதுக்கு வேலை செய்யணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் முடியும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சரி, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க, குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பையன் கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்களா, அவனுக்கு ட்ரெஸ்ஸு 2 அயர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, சரி கொடுத்தம்பி அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லி அதையும் அயர்ன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அயர்ன் பண்ணிகிட்ருக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம செடியில் இருக்கிற பூவெல்லாம் போய் பறிச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த எல்லோ கலராக இருக்குது இல்லைங்களா, இந்த பூ தாங்க ஈஸ்வரனுக்கு உகந்த பூ. ஈஸ்வரன் பாதி ஈஸ்வரி பாதிங்க. அந்த குங்குமம் இருக்கிறது ஈஸ்வரிங்க, அந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்வரிங்க. அப்புறம் துளசி, அருகம்புல், எல்லா சாமிக்கும் உகந்த பூ நம்ம வீட்லேயே இருக்குதுங்க. இதை விட எதுக்குங்க நம்ம பெருசாக போய் கடையில் காசு போட்டு வாங்கணும். அதனால் இதையே நம்ம பொறிச்சு வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் தோசை தாங்க சாப்பிடக்குள்ளேயே மணி 11 மணியாட்டம் ஆயிடுச்சுங்க. தோசையும் கொஞ்சம் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் சிம்பிள் தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க, அவ்வளோதாங்க நம்மளுடைய ஒர்க்கு. திரும்பவும் போய் மண்ணள்ளி கொட்டுறதுக்கு கிளம்பியாச்சுங்க. சரி, இன்றைக்கி ஒரு கொஞ்சமாக அள்ளி கொட்டலாம் அப்படின்னு சொல்லி போய் அவ்வளோ நிறைய நேரம் செய்கிறது இல்லைங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே அள்ளி கொட்டிட்டுங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கப்புறம் வந்துடுறதுங்க. நம்ம கருவாப்பையனும் பாருங்கள், நம்ம தான் என்ன வேலை செஞ்சாலும் வந்துடுவோம் இல்லைங்களா, அங்கே இருக்கான் பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ்ஜு செய்யலைன்னு சொல்லி எங்கேயாவது ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நான்வெஜ் யார் வீட்டில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2 நாளும் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. எங்கள் வீடியோவும் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இருந்தாலும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படியே எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் லைக் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.